கரூர்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்து நேர்ல ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு ஆமாம் சார், அது பாவம் நல்ல விஷயம்தான் சார் அது. ஏன்னா அந்த பிணங்களையே எடுத்துகிட்டு வாங்க இங்கே, நான் வந்து மலர் தூவி அஞ்சலி பண்ணுறேன்னு சொல்லலை இல்லையா அவர். அதுக்கு நீங்கள் அவருடைய மன தைரியத்தை நீங்கள் பாராட்டணும். நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு. அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், சங்கவி என்ற ஒரு பெண், அது சுயமரியாதையினுடைய உச்சகட்டம். நீ வந்து எப்போ பார்க்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி அனுப்பிச்சாங்கல்ல, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன், ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி இப்போ 8 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது? ஆனால் விஜய் பனையூர் அரசியல்னு வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவார்? ஓட்டு போட்டியெல்லாம் எங்கள் ஏரியாவில் கொண்டு வைங்க, எல்லோரும் இங்கே வந்து ஓட்டு போடுங்க பாரா. இல்லை நாளைக்கு ஒரு வேளை அவர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை எல்லோரும் பனையூரில் வந்து பாருங்கள், அசம்பிளி பனையூரில் நடக்கட்டும், நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன், செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரா. அவர் இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கார். சினிமா நடிகனுங்கிற மேக்கப்பை கலைக்காமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் விஜய். அவரால் எந்த கூட்டணியும் ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது. ஒரு 2-3 பேர் வந்தாலும் என்ன கூட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் உடையவர். ஆனால் அவர் போகும்போது மாத்திரம் கூட்டம் கூட்டம், அவர் போனால் கூட்டம் வந்துடும்ன்றாங்களே. ஏன் இப்போ பனையூரில் கூட்டம் வரல? இப்போ கூட்டம் வந்துருக்கும்ல. குறைஞ்சபட்சம் அந்த கரூரில் 27,000 பேர் என்னக்காக பார்க்க வந்துட்டாங்க, கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஏன் பனையூரில் 10,000 பேர் கூட வரல? அந்த ஒரு அஜித் குமார்னு ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஆறுதல் சொன்ன போனார், ஏன் அப்போ கூட்டம் வரல? அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டா, அவங்க வீட்டுக்கு போனார், ஏன் அப்போ கூட்டம் வரல? விஜய் விருப்பப்பட்டால் கூட்டம் வரும். அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை விஜய் வந்து என்ன ஆயிடுச்சு, உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் பார்க்கிறார். அதனால் கரூரில் நடந்த கூட்டத்திற்கு ஒரு பதிலடியாக அதைவிட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் அந்த வெறியினால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த கரூர் சம்பவம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா, அதிமுக, பாஜக 3 பேரும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு வந்து பெரிய சவால். அந்த 3 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு சிறுபான்மையர் ஓட்டு கூட விஜய்க்கும் வராது, அதிமுகவுக்கும் வராது. 3 பேரும் ஒன்று சேர்ந்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வருமே தவிர, இது இப்போ இருக்கிற கூட்டணி இப்படியே தொடர்ந்ததுன்னா மீண்டும் 2026 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார்.